ஏசா கொல்ல வரா, அடுத்து யார் வரா? லாபானு கொல்ல வரா. இந்த முன்னே ஏசா வந்துட்டு இருக்கிறா, பின்னே இவனை அழிக்கும்படியே லாபானு வந்துட்டு இருக்கிறா. ஒருவேளை இதுதான் என் தலையெழுத்துன்னு நினைச்சிருந்தாருனா, ஸோ அவளாதா இனி நாம் அவளாதா, இப்படியே நினைப்பா, இனி அவளாதா, இவங்கிட்ட தப்புனா இவங்கிட்ட மாட்டிக்குவோம், இவங்கிட்ட தப்புனா இவங்கிட்ட மாணிக்குவோம், இனி அவளாதா, என் தலையெழுத்து முடிஞ்சிச்சு, என்னுடைய ஜாதகம் முடிஞ்சிச்சு, என்னுடைய ஜீவன் அவளாதா, இனி அவளாதா, நான் இனி உயிரோடு இருக்க மாட்டேன், நான் மட்டும் இல்லை என்னுடைய எல்லா பிள்ளைகளும் செத்து போயிடுவோம் என்று சொல்லி ஒருவேளை யாக்கோபு நினைத்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? என்னங்க? அதுக்கப்புறம் வேதமே இல்லைங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாத்திரியாகம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? யாத்திரியாகமே என்னது? அந்த 12 குமாரர்களை குறிச்சுதான். அடுத்து லேவியராகோ என்னாகமன், அவ்வளோதாங்க, அவ்வளோதான். ஒன்று, இன்னைக்கு ஒருவேளை அன்னைக்கு யாக்கோபு போராடாம இருந்திருந்தால் இன்னைக்கு அவன் பேர்ல ஒரு தேசமே இல்லைங்க, ஒரு தேசமே இல்லைங்க, ஒரு தேசமே இல்லை. அன்னைக்கு அவன் உட்கார்ந்து போராடுனா. இதைத்தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வரேன். அவன் போராடுனா, அவன் மேல இருக்கிற சொப்பனம், அவன் மேல இருக்கிற தரிசனம், அவன் மேல தேவன் எழுதி இருக்கிற வாக்கு தத்துவம். ஏன்னா ஆபிரகாமிட்ட சொன்னது, நீங்க ஒன்னொன்னு சொல்றேன், ஆபிரகாமிட்ட சொன்னாரு. இப்ப சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு தத்துவம்? உன் சந்ததி வானத்து நட்சத்திரான்னு சொன்னாரு. வானத்து நட்சத்திரத்தை இவ்வளவோ பெருகி இருக்கு, என்ன கூடுமானால் எண்ணுனாரு. ஆனா எத்தனை தான் கொடுத்தாரு? ஒண்ணுதாங்க கொடுத்தாரு. அப்படிதான் சொன்னாரு, ஆனா 1 கொடுத்தாரு. இப்ப 1 ஈசாக்கு கிட்ட என்னாச்சு? 2 ஆச்சு. இந்த 2 யாக்கோபு கிட்ட டஜனாக மாறுச்சு. ஆமென். யாக்கோபு கிட்ட தான் வாக்குத்தத்தை நிறைவேறுச்சு. யாக்கோபு கிட்ட தான் வாக்குத்தத்தை பெருகுச்சு. யாக்கோபு கிட்ட தான் வாக்குத்தத்தை பெருகுச்சு. யாக்கோபு கிட்ட தான் வாக்குத்தத்தை பெருகுச்சுமா. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, பக்கத்துல கரத்தை பிடிச்சிருக்குங்களே, பக்கத்துல இருக்கிற கரத்தை பிடிச்சு ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்க மேல ஒரு சொப்பனம் இருக்கு, ஒரு தரிசனம் இருக்கு, அதை எப்போ போராடி பெருக பண்ண